குச்சில் வீடா இருக்கட்டும், தகர வீடா இருக்கட்டும், ஓடு ஓட்ட வீடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. ஆனா ரிஷப லக்னத்துக்காரன் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா அந்த வீடு தான் அரண்மனை. நம்மளுடைய ஜோசியரோட பங்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு. தனி மனித ஜாதகங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்க நினைச்சா எது வேணா பண்ணலாம். தொழில் ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கிறோம், ஒரு குழந்தை ஸ்கூல்ல சேர்த்துறோம், ஒரு வெளியூர் பிரயாணம் போறோம், எல்லாமே இந்த அரசு ஊன் அப்படிங்கிறது 200% வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 108 சோழிகளை வச்சு அந்த தற்காலிக பிரசனத்தின் மூலமாகவும் தீர்வுகள் தர முடியும். அந்த இடத்துக்கு வரும்போது அந்த வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால தெளிவா கொடுக்க முடியும். உடம்புல இருக்கிற எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனதா. உங்க ஜாதகம் நீங்க ஜோதிடம் எடுத்தா கூட நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, நிலராசி இருக்கு. இந்த ஆகாயம் எங்க இருக்குன்னு கேட்டா அதுதான் நடுவுல இருக்கு, அதுதான் மனசு. நவகிரகா வழங்கும் ஜெயம் மைத்ரி பிரசன்ஸ் இரண்டாவது மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை நவகிரகா, பவர்ட் பை பேலன்ஸ் தியரி, தி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, சரவணன் சோமசுந்தரம், தி சைல்ட் ப்ரோஸ், கனிமொழி சந்தோஷ். நவகிரகா ஜோதிடனுடைய அறக்கட்டளை நிறுவல் உயர்திரு மைதிலி மாதாஜி அவர்களே, இந்த அறக்கட்டளையினுடைய ஏனைய அனைத்து நிர்வாகிகளே, இங்கு வந்துள்ள அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களே, யூடியூப், ஃபேஸ்புக் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியரால் ஏற்ற அந்த தமிழ் நூல் குமாரசாமியத்தை முதலில் வணங்கி, அந்த நூலின் அடிப்படையிலே தமிழக மக்களுக்கு நட்சத்திர வாயிலாக என்னென்ன பலன் கூறுகிறது என்றால் இறைவன் அருளால் எதுவுமே நடக்காது. அந்த பலன் உங்கள் பக்கத்தில் நட்சத்திர வாயிலாக எப்படி செயல்படுகிறது என்பதை சொல்வதற்கு முன்பு இந்த நவகிரகா அறக்கட்டளையினுடைய நிறுவனத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. மைதிலி மாதாஜி அவர்கள் அந்த பிரித்திங்கா தேவியினுடைய கோவில் கட்டுவதற்காக தன்னுடைய முயற்சியை அனைத்தும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு படியாக சென்று கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கு முதலில் நாம் வாழ்த்து தெரிவித்து, இந்த நவகிரகா என்றென்றும் வளர்வதற்கு நாம் என்றையுமே வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு இந்த வாழ்த்தினை முதலில் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜோதிட வாயிலாக அவர்கள் லைவ் ப்ரோக்ராம், பாடத்திட்டங்கள் வைத்து எதிர்காலத்தில் ஜோதிடத்துக்கென தனி வழியை வகுக்க உள்ளார். அதற்கான முன்னோட்டமே தான் இந்த இனிமையான ஒரு இரண்டாவது ஜோதிட கருத்தரங்கு. இந்த கருத்தரங்கில் அவரை பற்றி இன்னும் மேலும் கூற வேண்டும் என்றால், இவ்வளவு பிரமாதமாக ஒரு மாதாந்திர கூட்டத்தை ரொம்ப ஒரு மாநாடு மாதிரியே இங்கே நடத்திக்கிட்டு அனைத்து ஜோதிடர்களையும் அழைத்து ஒவ்வொரு மாதமும் அவர்கள் அழைத்து இந்த மாதிரி பிரம்மாண்டமாக நடத்த இருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய கருத்துக்கள் அனைவரும் பொதுமக்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய கேள்விகள் மூலமாக மக்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்கு இந்த விழா ஒரு உறுதுணையாக இருக்கிறது என்பதை திண்ணமாக நான் நினைக்கிறேன். இந்த விழா முதலில் அவர்கள் செய்யும் பொழுது சென்ற மாதத்துக்கு முந்தின மாதம் செய்யும் பொழுது அவ்வளோ சிறப்பாக இருந்தது. மீண்டும் அதை இதே மாதிரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் நிர்வாகிகள் அனைவரும் அவரை கேட்டுக்கொண்டோம். அப்போது சொன்னார்கள், கண்டிப்பாக இந்த விழாவை இந்த மாதம் நான் சிறப்பாக செய்து காக்கிறேன் என்று அவர்கள் கூறிய பிறகுதான் நாங்கள் அனைத்து முயற்சிகளும் இங்கே எடுத்து இந்த விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்து கொண்டு இருக்கிறோம். ஜோதிடத்தை பொறுத்த மட்டில் எனக்குன்னு ஒரு தனி ஒரு தலைப்பை ஏற்படுத்தி நட்சத்திர வாயிலாக பொதுமக்களுக்கு நம்ம என்ன கொடுக்க வேண்டும் என்பதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன்.
அதனுடைய மூல நூலான குமாரசாமியம். இந்த குமாரசாமியத்திலே நட்சத்திரத்தினுடைய தாராபல நிர்ணயம் அதுதான் அதில் இவங்க மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக இருக்கிறது. தாராபல நிர்ணயம் ஒருவருக்கு என்னென்ன செய்யும் என்பதை நான் ஏற்கனவே நிறைய மேடையில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தாராபல நிர்ணயம். 6வது நட்சத்திரம் தெய்வ அனுகூலம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்கிறது. அந்த 6வது அல்லது 8வது இந்த 2 நட்சத்திரங்களுமே அவர்கள் முன்னுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தன்மையாக அந்த நட்சத்திரம் இருக்கிறது. அப்போ குறிப்பாக அஸ்வினின்னு எடுத்தீங்கன்னா அங்கே திருவாதிரைங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கும். நீங்கள் அஸ்வினியில் வீட்டில் ஒருத்தர் குழந்தை இருக்குது அப்படின்னாவே திருவாதிரை ஒன்று பிறக்க போகிறது என்பதே நீங்கள் இருக்கணும். இல்லைன்னா ஏற்கனவே திருவாதிரை ஒன்று இருக்கும். ஏனென்றால் கடவுளுடைய நட்சத்திரம் முதல்ல எடுக்கிறப்போ ஒரு கடவுளுடைய நட்சத்திரம் ஈஸ்வரன் பிறந்த அந்த கடவுளுடைய நட்சத்திரத்தை தான் நம்ம அங்கே கொண்டாடணும். இப்போ அஸ்வினிங்கிறது ஒரு வீட்டில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த கடவுள் நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் அந்த வீட்டில் இன்னொன்று சேரும். இல்லைன்னா வரக்கூடிய மனைவி திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கும். அல்லது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கும். ஏதோ ஒரு கடவுள் நட்சத்திரம் உங்களுக்கு வந்துடும். இதே தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 6வது நட்சத்திரமான இறையொருள் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் சேரும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நீங்கள் கிடைக்கவில்லை என்றில் அப்படி உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றில் அந்த 6வது நட்சத்திரம் உங்களுக்கு எந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துடைய கடவுளை போய் கும்பிட வேண்டும். அப்போ அவர் கும்பிடுவதனால உங்களுக்கு அந்த சிறப்பு அந்த தெய்வ அனுகூலங்கள் தெய்வ சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்யக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர் அவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்யக்கூடாது. அப்போ அந்த 6வது நட்சத்திரத்துக்குரிய அந்த கடவுள்கிட்ட போய் அந்த கடவுள் பெயரில் அர்ச்சனை செய்யணும். ஏனென்றால் அது திருவாதிரை நட்சத்திரம் என்பது திருவோண நட்சத்திரம் என்பது கோவில் அடிப்படை சார்ந்தது. இறைவனுடைய செயல்பாட்டுக்குள்ளே போகிறதுனால இவர்கள் போய் அர்ச்சனை செய்ய முடியாது. அதற்கென ஒரு வழிமுறைகள் இருக்கிறது ஜோதிட ரீதியாக. அதுக்கு பிறகு பார்ப்போம். உங்களுக்கு இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள் 6வது நட்சத்திரத்துக்குரிய அந்த கடவுள்கிட்ட போய் நீங்கள் கடவுள் பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும். அடுத்தது எடுக்கிறப்ப இந்த 13வது நட்சத்திரம் 13வது நட்சத்திரம் என்பது ஏற்கனவே நிறைய இடத்துல நான் குறிப்பிட்டிருக்குது. என்னன்னா அவருடைய ஜீவ சமாதி. அந்த ஜீவ சமாதி என்பது புதியதாக செயல்படுத்தக்கூடியது. என்றைக்குமே ஜீவ சமாதியினுடைய செயல் என்னன்னா அந்த இடத்துல போய் நம்ம பிரார்த்தனை பண்ணுறப்ப உங்களுடைய செயல்கள் அனைத்தும் புதியதாக செயல்படும். புதிய இதாக அதனால தான் அந்த சித்தர்களாகட்டும் அவர்கள் ஜீவ சமாதியானாகட்டும் புதியதாக தோன்று கொண்டே இருப்பார்கள். அந்த தோன்றக்கூடிய அந்த செயல் உங்களுக்கு 10ஆம் இடத்தினுடைய செயலாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த ஜீவ சமாதிகள் போக போக உங்கள் தொழில் சிறந்து கொண்டே இருக்கும். 15வது நட்சத்திரம் என்பது உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய ஜீவ சமாதி. அதற்கென இப்போ 27 நட்சத்திரத்துக்கு 27 ஜீவ சமாதிகள் இருக்கிறது. அந்த ஜீவ சமாதிகளுக்கு உங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாச்சும் சென்று வழிபடுவது சிறப்பு. உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு 6வது நட்சத்திரம் இப்போ உங்கள் 6ஆம் பாவ அதிபதி இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 6ஆம் பாவ அதிபதி நின்ற நட்சத்திரம் என்ன? அங்கே தான் உங்களுக்கு நோய் குணமாகக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு எந்த வைத்தியம் சரி வரும்? இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு வைத்தியம் உண்டு. 12 வித வைத்தியங்கள் உலகத்தில் உள்ளது. அலோபதி தான் என்பது கிடையாது, சித்த மருந்து தான் கிடையாது. மூலிகை, அருமருந்து, யுனானி, தாவரங்கள் இருந்து கிடைக்கக்கூடியது, மலர் மருந்துகள், இதெல்லாம் நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. அந்த மருத்துவ முறைகளில் உங்களது நோய் குணமாக வேண்டும் என்றால் 6ஆம் நட்சத்திரம் 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் இது. அந்த நட்சத்திரத்தை நீங்கள் அந்த வைத்தியம் எடுத்தீங்கன்னா அது போதும். அதே தான் உங்களுக்கு அந்த 6வது நட்சத்திரம் நின்ற அதிபதி நட்சத்திரத்தில் நீங்கள் போய் ஒரு கடனை செலுத்தினீர்கள் என்றால் அந்த கடன் குறைஞ்சிரும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கணும். உங்களுக்கு இப்போ பாவ வாரியாக எடுக்கிறப்ப சொல்லுவாங்க, இவங்க நட்சத்திரத்தையே பேசிக்கிறோம். பாவ வாரியாக இருக்கிறப்ப என்ன ஆகுன்னா 11ஆம் அதிபதி அல்லது 11ஆம் இடத்தில் கிரகம் எது இருக்கோ அந்த கிரகத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதன் மூலம் வைத்தியமோ, அதன் மூலமாக இருக்கக்கூடிய கடவுள்களுக்கோ, அதன் மூலமாக இருக்கக்கூடிய அன்னதானமோ அல்லது உதவிகளோ இதை செஞ்சீங்கன்னாவே அங்கே கடன் நிவர்த்தி ஆகும். இது யாருக்குமே தெரியாது. அது ஏன் 11ஆம் பாவத்துக்கு போகுதுன்னு அதெல்லாம் கணக்கீட்டு முறைகள் நிறைய இருக்குது.
அது பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ஜோதிடர்களாகிய இருக்கிறவங்க தான் கேட்க முடியும். பொதுமக்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய பிரீத்திம்பாங்க அத. அந்த இடத்துல இருக்க அன்னதானங்கள், அது உதவிகள் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு எளிதில் கடன் நிறையும். உங்க எதிரிகளை வெல்வதற்கு 11ஆம் இடத்தை பயன்படுத்துங்க. இதை வந்து ஜோதிட ரீதியாக நிறைய இடத்துல நானே குறிப்பிட்டிருக்கேன் உங்களுக்கு. அந்த 11ஆம் இடம் என்ன அப்படிங்கிறத. அதே தான் உங்களுக்கு எதிரிகளை அடக்குவதற்கு நீங்கள் 11ஆம் எதிரிகள் உங்களை விட்டு வெல்றாங்க அப்படின்னா 11ஆம் இடம் வலுத்து பாவம் பெற்றதா இருக்கும். 11ஆம் இடம் யாருக்கு கெட்டு போச்சோ அவங்க எதிரிகள் வலுப்பாருங்கன்னு பேர். உங்க எதிரிகளை வெல்ல முடியாது. அப்போ அவர்களை எப்படி வெல்லணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த 6ஆம் பாவத்தினுடைய செயல். இப்போ 6ஆம் பாவத்தின் அடுத்தது எடுக்கிறப்ப அங்கே தான் சர்வீஸ் இருக்கும். 6ஆம் பாவம் இல்லை எனில் அரசாங்க உத்தியோகம் வாங்க முடியாது. அதே தான் 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தில் ஐயா சொன்னார், அப்ளிகேஷன் போடணுன்னா கூட நீங்கள் வந்து அந்த 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தின் மூலமாக இருக்கக்கூடியது அப்ளிகேஷன் போட்டிங்கன்னாவே போதும் அரசாங்கத்திடம். அப்போ அந்த அரசாங்கத்தில் நான் போகிறப்ப நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதோ இல்லை அரசாங்கத்தின் மூலியமாக மூவ் பண்ணுறதோ அல்லது உயர் அதிகாரியை சந்திக்கும் பொழுதோ, நீங்கள் உயர் அதிகாரியை சந்திக்கும் பொழுது 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் எங்கேயோ அந்த தேதியில் நீங்கள் போனீங்கன்னா உயர் அதிகாரி கொடுக்கும். உயர் அதிகாரி சந்தித்தா ஒரு நல்லது கிடைக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு செயல் எங்கே இருக்கிறது, அந்த செயலை எப்படி செய்ய வேண்டும், அது என்ன நட்சத்திரத்தை செய்ய வேண்டும். அப்போ அந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சரிவர இருக்கு. என்ன நீங்கள் எப்படி எங்கே சுற்றினாலும் சரி, ஜோதிடத்தில் எந்த இடத்திற்கு நீங்கள் சென்றாலும் சரி, கடைசியாக நட்சத்திரம் என்பதை நீங்கள் பார்க்கணும். அதைத்தான் நாம் சாரம் என்று சொல்லுவார்கள். சாரம் நிற்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் ஏதோ ஒரு நட்சத்திர பாதத்தில் தான் நின்னாகணும். அப்போ அந்த நட்சத்திர பாதம் எந்த இடத்துல நிற்கிறது, அப்போ அந்த கிரகம் வந்து அம்ச ரீதியாக எங்கே வாங்கி இருக்கிறது. இதே போல தான் நம்ம குருமார்கிட்ட ஒரு ட்ரிப்பு பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப காலத்து பழமையான ஒரு செயலை ஒன்று சொன்னார் உங்களுக்கு. இந்த குருவும் சந்திரனும் வந்து அம்சத்தில் நாமெல்லாம் ராசி கட்டத்தை வச்சே பார்த்துட்டு இருப்போம். அம்சத்தில் அந்த குருவும் சந்திரனும் 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ இருந்தால் அவர் ஒரு வித்தியாசமான இதை சொன்னார். எங்கள் குருநாதர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்போ வித்தியாசமாக சொன்னார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்கிறப்போ அது ஞாபகப்படல. சமீபத்தில் ஒரு 5 ஜாதகத்தை நான் அப்படி எடுக்கிறப்ப எப்படி இருந்ததுன்னா, அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, திருமணத்திற்கு முன்பே அந்த பெண் தாய்மை அடைந்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்க நாசூக்கா சொன்னார். திருமணத்திற்கு முன்பே அந்த பெண் வந்து தன்னுடைய கன்னித்தன்மை இழந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னார். இது நான் யோசனை பண்ணவே இல்லை. அது எதனால் வந்தது, ஏன் வந்ததுன்னு. நான் அம்சத்தில் ஒரு கிரகத்தை சொல்லி அதிலிருந்து பலன் சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி நிறைய இடத்துல எடுத்து பார்க்குறப்ப அதே மாதிரி தான் இருக்குது. 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப டீப்பாக நம்ம உள்ளே போய் கேட்குறப்ப இந்த நிலைமை அவங்களுக்கு இருக்குது. இது ஒவ்வொரு இடத்துலையும் நாங்களும் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு. அப்போ அம்சத்தின் மூலமாகவும் நட்சத்திரம், ஏன்னா அம்சம் என்பது நட்சத்திரம் நிற்கிற இடம் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த இடம் அம்சத்தினுடைய பலனையும் குறிப்பிடுது. ஜோதிடத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கன்னியில் செவ்வாய் நின்றால் கடலும் வருத்தும். இந்த பழமொழி வந்து நாங்கள் ஒவ்வொரு குருமார்கிட்டையும் என்னங்க கன்னியில் செவ்வாய் இருந்தால் கடலும் வருத்தும், இது என்ன அர்த்தம், ஒவ்வொரு குருமார்ட்டையும் போய் கேட்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் இது சொல்லுவாங்க, கன்னியில் செவ்வாய் அப்படின்னு. அப்புறம் தெளிவாக இருக்கிறப்ப தான் பார்க்குது, அம்சத்தில் கன்னியில் செவ்வாய் இருக்கும் பொழுது அப்படிங்கிறார். அப்போதாங்க நம்ம நட்சத்திரத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது. சனியனுடைய 2ஆம் பாதம், சுக்கிரனுடைய 2ஆம் பாதம், செவ்வாயினுடைய 2ஆம் பாதம். இந்த இடத்தில் கிரகம் செவ்வாய் இருந்து விட்டால் அம்சத்தில் செவ்வாய் வீட்டில் விழுகும். அப்போ அங்கே அம்சத்தில் செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடியது. ஏன்னா செவ்வாய், சுக்கிரன், சனி இவனுடைய 2ஆம் பாதம் பாருங்க, எல்லாமே அம்சத்தில் கன்னி வீட்டில் தான் விழுகும். அப்போ அங்கே தான் சொல்லியிருக்கிறாங்க கடலும் வத்தும் என்று. அப்போ அந்த கடல் வத்துற இடம் அதுதான். நாம் என்ன பண்ணுறோம், ராசிக்குள்ளேயே தொலைவரோம். ஒவ்வொரு பழமொழிக்கும் ஏதோ ஒன்றை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த பழமொழியை நாம் எடுத்து கரெக்டாக செய்யணும். உங்களுக்கு எல்லா பழமொழியும் ஜோதிட ரீதியாகத்தான் சொல்லப்பட்டது. எந்த ஒரு பழமொழி எடுத்தாலும் சொல்லுவாங்க, நெல்லிக்காய் எடுத்துட்டு மூத்த நெல்லிக்கனியும் முதியோர் சொல்வாக்கும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும்பாங்க. இது எதனால் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டுனா அங்கே பரணி நட்சத்திரம் வந்துடுது. அப்போ பரணி நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க சொல் பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்க உண்மை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. பின்னாடி அந்த உண்மை வெளிப்படுறப்ப தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அந்த இது வரும்.
அப்போ பரணி ஒரு அறிவுரை சொல்கிறப்ப, ஒரு பரணி அனுபவப்பட்டு ஒரு அறிவுரை சொல்கிறப்ப ஏற்றுக்கணும். ஏன்னா அது பிற்காலத்தில் நல்லா இருக்குங்கிறது வந்து அந்த பரணி சொல்லப்பட்டது. அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து அனைத்து அனைவருடைய ஆசீர்வாதத்துடன் என்னுடைய அகவை 60 முடிந்து விட்டது. அடுத்து 61ஆம் படியில் என்று அடியெடுத்து வைத்திருக்கிறேன். உங்கள் அனைத்தினுடைய ஆசீர்வாதங்களுடன் இந்த இதில் வந்து நான் அஸ்தத்தில் பிறந்திருக்கு. இப்போ அஸ்தத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, அப்போ அஸ்தத்தினுடைய குணநலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. அஸ்தத்தினுடைய குணநலங்கள் கொஞ்சம் கூட எல்லாமே உத்தரத்தினுடைய 4ஆம் பாகம் முடிவில் தான் இருக்குது. வாக்கிய கணிதம் போட்டாலும் அதுதான் இருக்குது, திருக்கணிதம் போட்டாலும் அதுதான் இருக்குது. அதனால தான் நான் என்னுடைய வாக்கிய கணிதம் என்றுமே வந்து எனக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தது வாக்கிய கணிதம். அந்த வாக்கிய கணிதத்தின் மூலமாக நான் சிறப்பாக இருக்கிறப்ப உத்தரத்தினுடைய 4ஆம் பாதம் கடைசி நொடியில் இருக்கிறது. அப்போ அந்த நொடி சம்பந்தப்பட்ட அந்த உத்தரம் தான் எனக்கு அதிகமாக வேலை செய்தாலும் அஸ்தமும் கூட வருது. அப்போ அந்த அஸ்தமா உத்தரமாங்கிறத பிரித்து பார்க்கறது, நட்சத்திர வாயிலாக பிரித்து பார்க்கறது வந்து எக்காரணம் கூட அந்த நட்சத்திர குமாரசாமியினுடைய அந்த குணநலங்கள், நட்சத்திரத்தினுடைய குணநலங்கள் பார்க்குறப்பே பிரித்து பார்த்துடலாம். ஏன்னா உத்தரம் 4ஆம் பாதங்கிறது ஊருக்கு உழைப்பவன், அஸ்தம் 1ஆம் பாதங்கிறது சுயநலவாதி. ரெண்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. அப்போ ரெண்டுக்கு அந்த மிட் பாயிண்ட்ல என்ன இருக்குது? நான் சுயநலவாதியா ஊருக்கு உழைப்பேனா? எனக்கே புரியாததான் ஜோதிடத்துக்குள்ள நான் வந்தேன். அப்போ அந்த ஜோதிடத்தில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ண இதெல்லாம் விளக்கங்கள் கிடைச்சிது. ஒவ்வொரு ஜோதிடத்தையும் நான் சொல்றப்ப பயமுறுத்த வேண்டாம். யார் ஜோதிடத்தை வந்தாலும் பயமுறுத்த வேண்டாம். அதற்கு நானே உதாரணம். என்னுடைய திருமண காலகட்டங்களில் வந்து என்னுடைய மனைவியும் நானும் ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி, ஒரே லக்கணம், ஒரே திசை. இன்று வரலாம் அதான் ஓடிட்டு இருக்குது. ஆனால் கடந்த வாரம் எல்லாமே எல்லாமே குடும்பம் இருக்கிறது எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பாருங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கணும். ஆனால் என்னன்னு இருப்பீங்க, ஜோதிடத்தில் இது செய்யக்கூடாது அப்படிமே. அப்போ தான் அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகிறப்ப தான் என்ன ஆகுதுன்னா, அந்த உத்தரங்கிற அந்த பேலன்ஸ் மாறுறப்ப தான் தெரியுது இது வேற அது வேறங்கிறது. அப்போ நீங்கள் வந்து கணவன் மணியாக இருந்தால் பயமுறுத்தி யார் பயமுறுத்தினாலும் அதை நம்பாதீங்க. பயமே வேண்டாம். ஜோதிடத்தில் தெளிவாக எல்லாமே இருக்குது. அதுக்குண்டான விளக்கங்கள் இருக்குது, அதுக்குண்டான தீர்வும் இருக்குது. அதை நம்ம செஞ்சுக்குவோம். அப்போ அந்த பயம் இருக்கக்கூடிய காலங்களில் எந்தெந்த காலங்கள், இப்போ சமீபத்தில் கூட நான் நேற்று கூட ஒரு பேசிட்டு இருக்கிறப்ப சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த 96, 98, 2002 இந்த 3 வருட காலங்களில் பிறந்த குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தற்போது திருமண வயதுக்குள்ள இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் ஒரு சிக்கலான ஒரு திருமணம் தான் இருக்கும். ஏனென்றால் சனி, குரு, ராகு, கேது ஒருவருக்கொருவர் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஜாதகத்தில். அப்போ ஜோதிடத்தை கொடுக்குறப்ப அந்த என்ன தொடர்பு இருக்கிறது, எதனால் அந்த தொடர்பில் ஏற்பட்டுச்சு, அப்போ அந்த தொடர்புகள் வந்து சரியாக இருக்குமா, பயமுறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ அந்த பயமா ஒன்றுக்கு ஒன்று லிங்கில் தான் இருக்கும். ஒருவருக்கொருவர் 4மே தொடர்பு ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்கும். அப்போ நம்ம அங்கே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே அதுக்குன்னு ஒரு தீர்வுகள் நிறைய இருக்குது. இந்த 4 வருடத்தை மட்டும் கொஞ்சம் இப்போ இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, வேற எதுக்கும் எடுத்துக்காதீங்க. நிறையா இருக்குது. உங்களுக்கு 1983 பிறந்தது இவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தொழிலில் ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அது தொழில்காரகமாக எடுத்துக்கோங்க. அப்போ அவங்களுக்கு அங்கே ஒரு தீர்வு கொடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே பயமுறுத்தாத ஒரு தீர்வுகள் ஏற்படணும். வந்து இருக்கக்கூடியது இருக்கும். ஒரு எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு பயங்கர வரப்ப அவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே அப்படியே டவுன் ஆகிடுது. அதிலிருந்து நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாத வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு என்றென்றுமே நாம் அவர்களுக்கு நண்பராகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அவர்களுடைய எண்ணங்களுக்கு மாறுபட்டு எங்கேயும் இருக்கக்கூடாது. அவர்களுடைய எண்ணங்கள் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். அது தீர்வாய் நாம் ஏற்படுத்தி கொண்டது தான் ஜோதிடனுடைய கடமை. 10 வருடத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் நான் பார்த்தேன், எதேச்சும் ஒருத்தர் பார்க்குறப்ப அவங்க ஜாதகத்தில் இந்த திசை ஓடுங்க, திசை முடிஞ்சோன்னா வீடு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சமீபத்தில் எனக்கு தேடி பிடிச்சி போன இதில் வந்து என்னுடைய வீடு கிரக பேச நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி வந்தே அவங்கள இருத்தாங்க. யாருன்னே இன்னைக்கு வரல அவங்க தெரியல. போயிட்டு வந்த காலகட்டங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி ஜோதிடர்கள் ஒவ்வொருமே முதல்ல சொல்லிடுங்க, தீர்வை சொல்லிடுங்க. சொல்லிட்டு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சில தீர்வை சொல்லி அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த இனிய வாய்ப்பினை எனக்கு அளித்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மேடையை எனக்கு அளித்த நவகிரகா ஜோதிடத்தினுடைய நிறுவனர் மாதாஜி மைதிலியம் அவர்களுக்கு நன்றியை சொல்லி இந்த இனியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.